Praise the Lord. I'm Reverend Father Shobhan Rufus, a Catholic priest and an English teacher working in Sri Lanka. In my life, I came across lots of people with different kinds of needs. In order to cater to their needs, I have chosen this YouTube channel. Through this channel, I would like to post educational, motivational, inspirational, spiritual, and also entertainment videos. Please subscribe my channel so you will not miss any of my videos. Leave your comments in the comments section to encourage me. And share the videos to your loved ones so that they too can benefit from them. May Almighty God bless you, Father, Son, and the Holy Spirit. Amen. Thank you. Have a wonderful day. Do you like to watch a miracle of the Holy Mass? திருப்பலியின் ஒரு புதுமையை பார்க்க உங்களுக்கு விருப்பமா? பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு நடுவில் இருப்பதுதான் லக்சம்பர்க் என்ற ஒரு சிறிய நாடு. இந்த நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தொடரும் வீடியோவின் மூலமாக நீங்கள் பார்த்து நம்ப முடியும். லக்சம்பர்க் நாட்டின் சிறிய நகர் ஒன்றில் வனக்காவலர் கேப்டன் ஒருவர் கசாப்பு கடைக்காரர் ஒருவருடன் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு ஏழை வயோதிப பெண் வந்து இறைச்சி கேட்கின்றார். அப்பொழுது கசாப்பு கடைக்காரன் எவ்வளவு பணத்திற்கு என்று கேட்டபோது, என்னிடம் பணம் இல்லை, உங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றேன் என்று கூறினாள். திருப்பலியில் நம்பிக்கை இல்லாத இருவருக்கும் இது வேடிக்கையாக இருந்தது. சரி, திருப்பலி ஒப்பு கொடுத்து விட்டு வாருங்கள், அதற்குரிய இறைச்சியை தருகின்றேன் என்று கூறினார் கசாப்பு கடைக்காரன். இருவரும் வேடிக்கைக்காக காத்திருந்தனர். ஒரு மணி நேரம் கழித்து அந்த வயோதிப பெண் திரும்பி வருகின்றாள். கசாப்பு கடைக்காரன் ஒரு தாளில் நான் உங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்தேன் என்று எழுதி அதை ஒரு தராசின் ஒரு பக்கத்தில் போடுகின்றார். மறுபகுதியில் ஒரு சிறிய எலும்பு துண்டை போடுகின்றான். ஆனால் தாளுள்ள பகுதியே அதிக நிறை காட்டியது. மேலும் சிறு துண்டு இறைச்சியை போடுகின்றான். ஆனால் மீண்டும் தாளுள்ள பகுதியே தொடர்ந்தும் அதிகமாக காட்டியது. தன் தராசில் ஏதேனும் பிழை இருக்கின்றதா என்று பரிசீலித்தான். அது சரியாகத்தான் இருந்தது. பின்னர் தாள் இருந்த பகுதியில் இறைச்சியையும் இறைச்சி இருந்த பகுதியில் அந்த தாளையும் போட்டு பார்க்கின்றார். அப்பொழுதும் தாள் உள்ள பகுதியே அதிக நிறையை காட்டியது. இப்படியாக சிறிது சிறிதாக அதிகரித்து ஒரு ஆட்டின் கால் முழுவதும் போட்டும் அந்த தாழ் பகுதியே அதிக நிறை காட்டியது. ஆச்சரியத்துடன் கேலி செய்ததற்காக மன்னிப்பு கோரிய இருவரும் மனம் மாறுகின்றனர். ஒவ்வொரு நாளும் போதுமான இறைச்சியை தருவதாக வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்றார் கசாப்பு கடைக்காரன். அன்றிலிருந்து அவனுடைய கடை வியாபாரம் நன்றாக நடக்க ஆரம்பித்தது. வனக்காவலர் கேப்டன் மனம் மாற்றம் பெற்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுக்கின்றார். அவரின் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் அதிகரிக்கின்றது. அவரின் விசுவாசத்தை பின்பற்றிய அவரின் 2 மகன்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றனர். ஒருவர் இயேசு சபை குருவாகவும் மற்றவர் திருஹிருதய சபை குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டனர். இந்த 2 மகன்களும் திருப்பலியை ஒவ்வொரு நாளும் பக்தியாக வைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை தங்கள் தந்தை வனக்காவலர் கேப்டன் அடிக்கடி சொல்வார் என்பதை சாட்சியமாக திருஹிருதய சபை அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் தன்னுடைய மறையுரையில் கூறி முடித்தார்.
திருப்பலியின் அளவிட முடியாத பெருமதியையும் வல்லமையையும் அறிந்த நாங்கள் பக்தியுடனும் விசுவாச தாகத்துடனும் அதில் பங்கெடுத்து இறை அருளை பெறுவோம்.